இந்தியாவில் ஒரு கோயில் இருக்கு. அது சாதாரணமாக கட்டப்பட்ட கோயில் இல்லைங்க. ஒரு சிங்கிள் ராக்கை மேலே இருந்து கீழே வரைக்கும் கட் பண்ணிட்டு ஃபுல் டெம்பிளை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் கைலாசா டெம்பிள். மகாராஷ்டிராவில் இருக்கிற எல்லோரா கேவ்ஸில் இந்த கைலாசா டெம்பிள் இருக்கு. சைஸ் பார்த்தா மேசிவாக ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஆனால் ஷாக்கிங் என்னன்னா, இது செப்பரேட் ஸ்டோன்ஸ் வச்சு பில்ட் பண்ணலை. மொத்த கோயிலுமே ஒரே ஒரு ராக்ல இருந்து கார்வ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அரௌண்ட் 4 லட்சம் டன்ஸ் ராக்கை ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு. அதுவும் டாப்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே வரைக்கும். ஒரு ஸ்மால் மிஸ்டேக் பண்ணினா கூட ஃபுல் ஸ்ட்ரக்சருமே கொலாப்ஸ் ஆயிரும். ஆனால் அந்த காலத்தில் மெஷின்ஸ் இல்லை, இந்த மாதிரி மாடர்ன் டூல்ஸ் இல்லை. அப்போ எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டாக கட் பண்ணாங்க? சம் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மனுஷன் பண்ணின ஒர்க் இல்லை, ஏலியன் மாதிரி ஏதாச்சும் அட்வான்ஸ்டான டூல் ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு. இன்னும் ஷாக்கிங் என்னன்னா, இந்த டெம்பிள் 18 வருஷத்தில் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கால்குலேட் பண்ணால் டெய்லி 100 டன் ராக்கை ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். அது பாசிபிளா? மேபி நம்ம முன்னோர்கள் கிட்ட நமக்கு தெரியாத அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் ஏதாச்சும் இருந்திருக்கும் போல. இல்லை, இது இன்னைக்கும் நமக்கு புரியாத மிஸ்ட்ரியாக இருக்குமோ? ஸோ கைலாச டெம்பிள் ஒரு என்ஜினியரிங் வண்டரா இல்லை லாஸ்ட் ஏன்ஷியன்ட் டெக்னாலஜியா? ஆன்சர் இன்னும் மிஸ்ட்ரி தான். பட் ஒரு விஷயம் கிளியர், இந்த லெவலுக்கு கிரியேஷன் அன்பிலீவபிள். இன்னும் இப்படி ரியல் இந்தியன் மிஸ்ட்ரிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஷாக்கிங்காக மீட் பண்ணலாம்.